அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி குறித்து வெளியான அறிவிப்பு. செவ்வந்தியை தாண்டி தேசப்பந்து தென்னக்கோன் மீது திரும்பியுள்ள பார்வை. பாரிய சிக்கலில் சிஐடியினர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள். அஸ்வசுமை இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரிகளுக்கு வெளியானது அறிவிப்பு. லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரிகள் 2 கைது. அரசாங்கத்தால் 16 தொன் நெல் கொள்வனவு. எரிபொருள் பிரச்சினை. தனியார் பேருந்துகள் சேவையில் இருந்து விலகும் அபாயம். 3 மாணவர்கள் படித்த உந்துருளி விபத்து, 1 பலி. தொடர்பட விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான திகதி இவ்வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். மேலும் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 20 முதல் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் என கொழும்பு ஊடகம் ஒன்று அண்மையில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரல் மாத இறுதி வரை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சிகள் தேசிய தேர்தல் ஆணையகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை அடுத்து தற்போதைய அரசின் மீதான நம்பகத்தன்மை என்பது ஒரு பாரிய கேள்விக்குறிக்கு உள்ளாகியுள்ளது. இதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்த கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையில் மூளையாக செயற்பட்டவராக அடையாளம் காணப்பட்ட இசாரா செவ்வந்தியினை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். இருப்பினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பிலும் சரி இசாரா செவ்வந்தி குறித்தும் எவ்வித முறையான அறிவிப்புகளும் காவல்துறையினர் தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற அமர்வில் பலதரப்பட்ட அரசியல் தலைமைகள் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்ததுடன் காவல்துறையினர் மீதும் தற்போது வரை தொடர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் தற்போது இசாரா செவ்வந்தியினை தேடி அலைந்த காவல்துறையினர் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் வலை வீசி தேடி வருகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மாத்தறை வெலிகம பெலேன பகுதியில் உள்ள W15 உணவகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பிலே தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் அவர் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் அதிகாரிகள் 8 பேரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இவ்வாறு மாறி மாறி தேடுதல் நடவடிக்கைகளை மட்டும் மேற்கொள்ளும் காவல்துறையினர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் முறையான தகவல்களை ஏன் வெளியிடவில்லை? இசாரா செவ்வந்தி கைது சிக்குவாரா? தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவாரா? இப்படியான சம்பவங்கள் தொடர்பிலான பின்னணிகள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் முனைய செயற்பாட்டு பிரிவில் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் ஏணிகள் மிகவும் பழமையானவை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பேருந்துகள் சுமார் 33 ஆண்டுகள் பழமையானவை என்றும் ஏணிகள் சுமார் 30 ஆண்டுகள் பழமையானவை என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய நிர்வாக அதிகாரி தலைமையில் குறித்த முடிவுகள் எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. அஸ்வசும திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் வாரியம் தெரிவித்துள்ளது.
இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த வாரத்துக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் செல்லவில்லை என்றால் அருகிலுள்ள பிரதேச செயலகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வசம பயனாளிகளை சுய தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்றும் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் கோரியமை அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் லஞ்சம் வாங்கிய உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்நேவ பிரதேசத்தில் பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரி ஒருவரிடமிருந்து 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற முயன்றபோது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்நேவ நகரில் புல்வெட்டும் இயந்திரத்தை பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிக்கு விற்பனை செய்வது தொடர்பில் வியாபாரியிடமிருந்து 30,000 ரூபாய் பெற முயன்ற போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் 2 போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போதைக்கு வரை 16 தொன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் சந்தையில் விற்பனை செய்யும் நோக்குடனும் நெல் சந்தைப்படுத்தல் சபை இம்முறை கூடுதலான நெல்லை கொள்வனவு செய்ய தீர்மானித்திருந்தது. பெரும்போக விளைச்சலின் அறுவடை நடவடிக்கைகள் பூர்த்தியாக உள்ள இதுவரையான காலகட்டத்தில் 16,336 கிலோ நெல்லை மட்டுமே நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்ய முடிந்துள்ளது. புழுங்கல் அரிசிக்கான நெல் 1 கிலோவுக்கு அரசாங்க உத்தரவாத விலையாக 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் தனியார் வர்த்தகர்கள் அதனை 125 ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றனர். இதன் காரணமாக விவசாயிகள் தனியார் வர்த்தகர்களை நாடும் நிலை அதிகரித்துள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு திட்டம் கடும் தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் பிரச்சினை நாளைய தினத்துக்குள் முறையாக தீர்க்கப்படாவிட்டால் தங்களது பேருந்துகள் சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தரவுகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் தேவையான அளவுக்கு அதிக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை கனியவள விநியோகஸ்தர்களுக்கும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் இடையே இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு விசேட கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. கண்டி உடகலவின பகுதியில் 3 மாணவர்கள் பயணித்த உந்தூர்லி ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளனர். 16 வயதுடைய மாணவர்கள் 3 உந்தூர்லியில் பயணித்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து இடது பக்கத்தில் உள்ள மதிலொன்றில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் 3வரையும் பிரதேசவாசிகள் வைத்தியசாலையில் அனுமதித்த வேளையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த 2வரும் கட்டுக்கஸ்தோட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.